ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் இதையும் நம்ம முன்னாடியே வந்து கிளியரா சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இதை நான் லாஸ்ட் வீடியோ கிளியரா சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ பையிங் எப்போ போலாம்னா, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனா தான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆகுது. இங்க ரிவர்சல் ஆகணும். இங்க வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ திரும்பி வந்து மேலே இது வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆச்சுன்னா இது வரையும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இதுவும் செல்லிங்கில் தான் இருக்குது. அப்போது இது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் என்னோட வியூ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபால் நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் எப்பயுமே வந்து நம்ம ஒரு ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சும்மா நம்மளுக்கு தோன்ற விஷயம் வச்சு ட்ரேட் பண்ணோம்னா லாஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த வீக் லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்துட்டு நிறைய பேர் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. செல்லிங் தான் போகும்னு சொல்லி. பட் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆனாதான் கீழே போகும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல்லிங் போகிறது சேஃப். அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செல்லிங் போனோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1500 ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இப்போ க்ரூஷியலான ஒரு சப்போர்ட்ல தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இருக்கு.